ஒருத்தரோட கேள்வி ஒரு முழு தேசத்தோட கவலையா மாற முடியுமா? முடியணும் தான் சொல்லணும். சில கேள்விகள் பாத்தீங்கன்னா நம்மள மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற மொத்த சமூகத்தையுமே ஒரு உழுக்கு உழுக்கிடும். இன்னைக்கு நாம் அப்படியான சில முக்கியமான கேள்விகளை தான் தோண்டி துருவி பார்க்க போறோம். முதல்லயே ஒரு நேரடியான கேள்வி. மக்கள் தொகையை நாங்க கட்டுப்பாடா வச்சிருந்தோம், எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் குறையுது, ஆனா அதிகமா பிள்ளைங்கள பெத்துக்கிறவங்களுக்கு அதிகாரம் கிடைக்குதுன்னா இது என்ன நியாயம்? இது ஒரு தனிப்பட்ட கோபம் மட்டும் இல்ல. அந்த கோபம் அப்படியே ஒரு தனிப்பட்ட வேதனையாவும் மாறுது. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்ட பிறகும் ஒருத்தரோட அடிப்படை உரிமைகளை அவங்க இருக்கிற சமூகமே மதிக்கல, ஏன் பெத்த அப்பா அம்மாமே மதிக்கலன்னா எப்படி? இந்த மாதிரி தனிப்பட்ட விரக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தேசிய அச்சமா உருவெடுக்குது. அதாவது சிந்திக்கிறவங்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு சிந்திக்க தெரியாதவங்க கையில ஆட்சி போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்விகளும் இந்த கவலைகளும் எல்லாம் எங்கிருந்து தான் வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரம், அரசியல், சமூக காரணங்கள் என்னென்ன அதை புரிஞ்சுக்கிற ஒரு பயணம் தான் இது. வாங்க பதில்களை தேடலாம். முதல்ல பொருளாதாரம். எங்கேயோ உலகத்துல நடக்கிற மாற்றங்கள் எப்படி நம்ம வீட்டு பட்ஜெட்டை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரையும் நேரடியா பாதிக்கிற ஒரு கேள்வி இதுதான். 2026ல $1 மதிப்பு எப்படி 93 ரூபாயை தாண்டி போச்சு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான உலகளாவிய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை ஏத்துறது. அப்படி ஏத்தும்போது முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியால இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் டாலர்ல போடுறாங்க. ரெண்டாவது, நாம வெளிநாட்டில இருந்து வாங்குற கச்சா எண்ணெயோட விலை ஏறிடுச்சு. அப்போ நாம அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? கடைசியா, உலகத்துல எங்க அரசியல் பதட்டம்னாலும் மக்கள் டாலர் தான் சேஃப்னு நினைக்கிறாங்க. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரூபாயோட மதிப்பை குறைச்சிடுது. சரி, இது வெளிநாட்டு நிலவரம்னா நம்ம நாட்டுக்குள்ள என்ன நடக்குது? வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா ஒரு ஆச்சரியமான ஆனா கவலையான விஷயத்த சொல்றாரு. அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி வசூல் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிக்குதாம். ஆனா அதே நேரம் மக்கள்கிட்ட சேமிப்பும் இல்ல, வாங்குற சக்தியும் குறைஞ்சிட்டே போகுதாம். இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொருளாதாரத்துல இப்போ இன்னொரு முக்கியமான அம்சம் டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ இவ்ளோ பவர்ஃபுல்லா வளர்ந்துட்ட பிறகும் மெக்கின்சி மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஏன் இன்னும் மனுஷங்க தான் ஃபினான்ஷியல் அட்வைசரா வேணும்னு சொல்றாங்க? இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். டேட்டாவை அலசுறது, ரிப்போர்ட் ரெடி பண்றது, வேகம், இதுலெல்லாம் ஏஐ தான் கிள்ளி. ஆனா ஒருத்தர்கிட்ட பேசி நம்பிக்கை ஏற்படுத்துறது, அவங்க மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை சொல்றது, கஷ்டமான நேரத்துல பொறுப்பேத்து ஒரு முடிவு எடுக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் தேவைப்படுறான். 80%. ஆமாம், மெக்கின்சி ரிப்போர்ட்டின் படி இன்னைக்கும் 80% பணக்காரங்க ஒரு மனுஷன்கிட்ட நேர்ல பேசி ஆலோசனை கேட்கறத தான் விரும்புறாங்களாம். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அந்த மனுஷங்களுக்கிடையான நம்பிக்கைய அது முழுசா மாத்த முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். பொருளாதாரம் முடிஞ்சது, இப்போ அரசியலுக்குள்ள போலாம். நாம ஆரம்பத்துல கேட்ட பல கேள்விகளோட ஆணிவேர் இங்க மாறிக்கிட்டு இருக்கிற அதிகார மையங்கள்ல தான் புதைஞ்சிருக்கு. இங்க நாம கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு: தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பார்லிமெண்ட் தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி அமைக்கிறது. இதுதான் இன்னைக்கு அரசியல்ல ஒரு சூடான விவாத பொருள். பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாய் இத மக்களாட்சியின் முரண்பாடுன்னு சொல்றாரு. இந்த சார்ட் அதை ரொம்ப தெளிவா காட்டுது. தென்னிந்தியா நாட்டுக்கு அதிக வரிய கட்டுது, ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதால அவங்களுக்கு அரசியல் பவர் கம்மியா போகுது. ஆனா வட இந்தியா குறைமான வரி கட்டினாலும் அதிக மக்கள் தொகை இருக்கிறதால அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் அதிகமா போகுது. இந்த ஏற்றத்தாழ்வோட மொத்த உணர்ச்சியும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம்: அதிகமா பிள்ளை பெத்ததுக்கு அவங்களுக்கு அதிக பவர், அதை கண்ட்ரோல் பண்ணின எங்களுக்கு பவர் கம்மியா? இதுதான் இன்னைக்கு தென்னிந்தியாவோட தார்மீக கேள்வியா இருக்கு. அப்போ இந்த பாரம்பரிய அரசியலுக்கு மாற்று வழியே கிடையாதா? ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம பக்கத்து நாடான நேபாளத்துல பாருங்க. அங்கே பாலேந்திர ஷானு ஒரு இன்ஜினியர், ராப் பாடகர், எந்த பெரிய கட்சி பின்னணியும் இல்லாம காத்மாண்டு நகரத்தோட மேயரா ஜெயிச்சு ஒரு உணர்வு புரட்சிக்கு வழி செஞ்சிருக்காரு. இது நிறைய பேருக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. அரசியல்ல இருந்து இப்போ சமூகத்துக்கு வருவோம். இங்க நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகள் சாதாரண மக்களோட வாழ்க்கைய எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு பார்க்கலாம். இளைஞர்களோட மிகப்பெரிய கவலை இது. லட்சக்கணக்கான பேர் ராப்பகலா படிச்சு எழுதுற டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகள்ல ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் வேலை கிடைக்குது? மத்தவங்களோட உழைப்புக்கு என்ன மதிப்பு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நம்பர் தான், 0.5. ஆமா, வெறும் அரை மார்க், ஜஸ்ட் அரை மார்க் வித்தியாசத்துல ஆயிரக்கணக்கான பேரோட கவர்மெண்ட் வேலை கனவு அப்படியே உடைஞ்சு போகுது. யோசிச்சு பாருங்க, போட்டி எந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாம மாறிடுச்சுன்னு.
இந்த சிஸ்டம் பிரச்சனைக்கு இன்னொரு உதாரணம் தணிக்கை முறை, அதாவது ஆடிட்டிங். நிர்வாக தணிக்கைன்னு ஒன்னு இருக்கு, அது அதிகாரிகள் ரூமுக்குள்ளேயே ரிப்போர்ட்டை பார்த்து முடிச்சிடுவாங்க. ஆனா சமூக தணிக்கைன்னு ஒன்னு இருக்கு, அதுல மக்கள் நேரடியா கேள்வி கேட்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதா தான் நடக்குது. அதனால பொதுப்பணத்துக்கு யாரு பொறுப்புங்கிறதே தெரியாம போயிடுது. இந்த மாதிரி சிஸ்டம் சரியா இல்லாததால சமூகத்திலையும் நிறைய சீரழிவுகள் நடக்குது. உதாரணமா திருவண்ணாமலையில ஒரு மாணவிக்கு நடந்த அந்த கொடூரமான தாக்குதல். சட்டத்தை பத்தின பயம் குறைஞ்சு வரதோட ஒரு விளைவுதான் இது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தட்டி கேட்டா ஊரே நம்மள ஒதுக்கி வைக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு வம்புன்னு பேசாம இருந்துடலாமா? ஏன் நாம கேள்வி கேட்கணும்? அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான புள்ளி. ஒரு கேள்வியோட சக்தி என்ன, நாம ஏன் கட்டாயமா கேள்வி கேட்கணும்? பதில் இந்த மேற்கோள்ல இருக்கு. கேள்வி கேட்காத சமூகம் அடிமைப்படும். உண்மைய பேசுறவங்கள ஆரம்பத்துல எல்லாரும் ஒதுக்கலாம், தனியா நிக்க வைக்கலாம். ஆனா கடைசியில வரலாறு அவங்கள தான் ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன கேள்வியில தான் ஆரம்பிக்குது. இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் நடுவுல நாம எல்லாரும் சேர்ந்து கேட்க மறந்த அந்த மிக முக்கியமான கேள்வி எது? யோசிங்க.